சிவகார்த்திகேயன் சம்பள விஷயத்தில் இப்படியா? தமிழ் சினிமாவில் நல்ல மாற்றம். திருப்பூர் சுப்பிரமணியம். தியேட்டர்களில் வெளியாகும் படங்கள் நன்றாக ஓடுவதை வைத்தும் அங்கு வசூலாவதை வைத்தும் தான் ஓடிடியில் அப்படங்களை வாங்குகிறார்கள். இதனால் தயாரிப்பாளர்களுக்கும் ஓடிடி சேட்டலைட்டுகளிலிருந்து வருமானம் சரியாக வருவதில்லை. தியேட்டர்களிலிருந்தும் பணம் வருவதும் குறைந்துவிட்டது என்று இன்றைய தமிழ் சினிமாவின் நிலைமை, சூழல், சிக்கல்கள் குறித்து திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் பேட்டியொன்றில் விவரித்துள்ளார். யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் கூறுகையில், இந்த 2025 வருடம் இதுவரை 187 படங்கள் வெளிவந்திருக்கிறது. இதில் 18% கூட வெற்றி கிடையாது. இதை எப்படி பார்ப்பீர்கள்? முதல் வரிசை நடிகர்களின் படங்கள் கூட சரியாக ஓடுவதில்லையே. வெளிவராமல் முடங்கி போயிருக்கும் படங்களை வெளிக்கொணர நடவடிக்கை எடுத்துள்ளீர்களா? தற்போது தமிழ் சினிமா எப்படி உள்ளது என்றெல்லாம் சினிமா தயாரிப்பாளரும் மூத்த பத்திரிகையாளருமான சித்ரா லக்ஷ்மணன் கேள்வி எழுப்பினார். அதற்கு திருப்பூர் சுப்பிரமணியம் மிக விரிவான மற்றும் ஆழமான தகவலை அளித்துள்ளார். எல்லா காலகட்டத்திலும் தமிழ் சினிமா இப்படி இருந்ததே கிடையாது. இந்த வருடம் போல எந்த வருடத்தையும் நான் பார்த்ததும் இல்லை. இதற்கு காரணம் பெரிய பெரிய நடிகர்களின் படங்கள் எல்லாம் சுமார் படங்களாக போய்விட்டன. சாதாரண படங்கள் 4-5 ஓடியது. ஆனால் இது சினிமாவுக்கு போதாது. கொரோனாவுக்கு பிறகு சினிமா மந்தமாக உள்ளது இந்த வருடம்தான். தயாரிப்பு செலவுகள், நடிகர் நடிகைகளின் சம்பளமே எல்லாமே விண்ணை முட்டும் அளவுக்கு போய்விட்டது. அதிலும் ஓடிடி பிளாட்ஃபாரத்தில் படங்களை வாங்க ஆரம்பித்ததுமே நடிகர்கள் தங்கள் சம்பளங்களை கண்ணா பின்னாவென்று உயர்த்திவிட்டார்கள். 2024 நவம்பர், டிசம்பர் ஓடிடி சேட்டிலைட் என எல்லோருமே கதவை அடைத்து விட்டார்கள். இதனால் பெரிய சம்பளம் வாங்கிய பெரிய நடிகர்களின் படங்களையே வெளியிட முடியவில்லை. கிட்டத்தட்ட 10 பெரிய நடிகர்களின் படங்கள் தற்போது வெளியிட முடியாமல் உள்ளது. ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள் வந்ததிலிருந்தே சேட்டிலைட் சேனல்களுக்கு பாதிப்பாகிவிட்டது. 2.5 மணி நேரம் படங்களை விளம்பரங்களால் 4-5 மணி நேரம் கூட பொதுமக்கள் உட்கார்ந்து டிவியில் பார்த்து வந்த சூழலில் ஓடிடியில் விளம்பரமே இல்லாமல், அதுவும் நினைத்த நேரத்தில் பார்ப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். விலைக்கு படங்களை வாங்கி கொண்டிருந்த சேட்டிலைட் சேனல்கள் அனைத்துமே தற்போது படங்களை வாங்க தயங்குகிறார்கள். முன்பெல்லாம் 20 லட்சத்திற்கு படத்தை வாங்கி கொண்டிருந்தவர்கள் 2 லட்சத்திற்கு கூட இப்போது கேட்டு வாங்குவதில்லை. அடுத்ததாக ஓடிடியிலும் படங்களை வாங்க யோசிக்கிறார்கள். தியேட்டர்களில் நன்றாக ஓடுவதை வைத்து அங்கு வசூலாவதை வைத்துதான் ஓடிடியில் வாங்குகிறார்கள். இதனால் தயாரிப்பாளர்களுக்கும் ஓடிடி சேட்டிலைட்களிலிருந்து வருமானம் வரவில்லை. தியேட்டர்களிலிருந்தும் பணம் வருவதும் குறைந்துவிட்டது. வெளிவராமல் 10 படங்கள் முடங்கி இருப்பதால் அவைகளை வெளிக்கொண்டு வரும் முயற்சியில் இறங்கி இருக்கிறேன். அந்த 10 படங்களில் 5-6 படங்கள் தரமானதாகவே உள்ளன. இந்த படங்களை வெளியிட நடிகர்கள் பெரிய மனசுடன் முன்வர வேண்டும். மொத்த பணத்தையும் தனக்கு தந்தால்தான் படம் ரிலீஸ் என்று செக் வைப்பதால் தான் படங்கள் முடங்கி விடுகின்றன. இப்போது நிலைமை என்னவென்றால் 2025 பிற்பகுதியில் எல்லா நடிகர்களும் பர்சன்டேஜ் கேட்கும் நிலைக்கு வந்துவிட்டார்கள். டாப் நடிகர்களே இப்படி இறங்கி வந்திருப்பது நல்ல மாற்றத்திற்கான அடையாளம். எனவே இனிமேல் தயாரிப்பாளர்கள் ஹீரோவுக்கான சம்பளத்தை தவிர்த்து படத்திற்கான மற்ற செலவுகளை, முதலீடுகளை செய்தாலே போதும். சிம்பு, தனுஷ், விஷால், சிவகார்த்திகேயன் என எல்லோருமே சம்பள விஷயத்தில் பர்சன்டேஜுக்கு வந்துவிட்டார்கள். இதில் கமல் சார் சொந்த படம் எடுப்பதும் கூட பர்சன்டேஜுக்கு வந்துவிட்டதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. எனவே தற்சமயம் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றமானது வரக்கூடிய 2026, 2027 ஆண்டுகளில் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ் சினிமா மிக ஆரோக்கியமானதாக்கும் என்று நம்பப்படுகிறது என்றெல்லாம் தெரிவித்துள்ளார்.